நம்மளுக்கு வேற வேலையே எப்பதான் கடைசியா படிச்சான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறோம் ஸ்கூலுக்கு நம்ம இதுக்கு ரீல்ஸ் எடுக்கணும் மறக்காம இந்த பிளான் பண்ணக்கூடிய அந்த சாங் ஓகே தானே? ஓகே ஓகே சூப்பர். குட் மார்னிங் எல்லாரும் வந்துட்டீங்களா? குட் மார்னிங் குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஐயோ இருந்தாலே சரி அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். கேரளன் எஸ் மிஸ். சிந்தியா எஸ் மிஸ். டீச்சர் நான் பாக்குறேன் பிரீத்தி ஜென்சியும் அந்த கேள்வார் அமெரிக்க செல்வத பாக்குறேன். சரி ஒரு நிமிஷம் இருப்பாங்க, அவங்க வருவாங்க. நீ வந்துட்டியா இன்னைக்கு பிரச்சனை பண்றதுக்கு? சரி ஜெமி ஜெமி ஐ அம் ஹியர் சொல்லணும். ஐ அம் ஹியர். கவிதா இல்லையா கத்தால கால் வலிக்குது. சரி நீ காலமா இருக்கா? சரி நீங்க வந்து லெசன் பவுடர் ரொம்ப அழகா இருக்கு டீச்சர். எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், கவனமா கேட்கணும். சரி நீங்க நம்ம கிளாஸ் எடுக்கலாமா? டீச்சர் நீங்களோட ரொம்ப அழகா இருக்கீங்க டீச்சர். இங்கே பாருங்க, சொல்றது கேளுங்க. அமைதி கேரளன் அமைதியா இரு. சரி பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ஸ் பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு முடிக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் தானே? ஃபர்ஸ்ட் கிரேட்ல படிச்சிருப்பீங்க, செகண்ட் கிரேட்ல படிச்சிருப்பீங்க. ஒரு பிளான் எப்படி வளரும், என்னெல்லாம் தேவைப்படும்? பூஸ்ட் சாப்பிட்டா பிளான்ட் என்ன சொல்லுது தெரியுமா? பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. வேற யாராச்சும் சொல்லுங்க. சன்லைட் டீச்சர். சன்லைட் வெரி குட். நல்ல ஃப்ரெண்ட் கரெக்டா சொல்லிருக்கா. நீர் ஊற்று. நீர் ஊற்று அது கிடையாது. மட்டிக்கு நோ என்ன சொல்றீங்க? செடி வளர்றதுக்கு இதெல்லாம் வேணும். பிளான்ட் வளரணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும். மணி டீச்சர் களிமண். மண்ணு ஓகே. வெதை வேணும் டீச்சர். வெதை வேணும் வெரி குட். வேற புரோட்டீன் வேணும். புரோட்டீன் நமக்கு தான் வேணும், செடிக்கு வேண்டாம். வேற வேற என்ன வேணும்? பேலன்ஸ்ட் டயட் டீச்சர். நோ என்ன படிச்சிருக்கீங்க நீங்களாம்? இல்ல ஷேரா படிச்சிருக்கீங்க. 1 2 3 4th கிரேட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ABCD படிச்சோம் டீச்சர். ஒண்ணுமே தெரியலையே. ஒரு பிளான்ட் எப்படி வாட்டர் வாட்டர் சொல்லுங்க. சன்லைட் பாருங்க, இத்தனை பேர் இருக்கீங்க. சிந்தியா மட்டும்தான் ஆன்சர் பண்றா. ஒளிவிளக்கு வேணுமா? என்ன ஒளிவிளக்கு. முடி விளக்கா? ஒண்ணுமே படிக்காம வந்திருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட் இருக்கீங்க. ஒரு நாலேஜ் இல்ல, ஒரு ஃபவுண்டேஷன் இல்ல. சரி ஒண்ணு என்ன காரணம்? இதுதான் வழிகாட்டுங்க டீச்சர். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் நான் திங்ஸ் எடுத்து வரேன். அது வரைக்கும் நீங்க வந்து அமைக்க பாருங்க. ட்ரை பண்ணுவோம். சந்தியா பெரிய பில்டிங். அது மேல ஒரு அம்மா பாச்சை வச்சு குடிக்கிட்டு இருந்தாங்க. சரி உருட்டு. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல அப்லோட் பண்ணிடலாம். சரி இந்தாங்க. நீங்க வந்து உங்களுக்கு சீட்ஸ் கொண்டு வந்துருக்கேன். சரியா? இதெல்லாம் வச்சு என்ன
போடக்கூடாது, இப்படி மேல போடக்கூடாது. இப்படி போட்டுருமா? விதையை மேல போடக்கூடாது. அமைதியா இல்லை, சொல்றது கவனிக்க மாட்டீங்களா? விதையை வந்து மேல போடக்கூடாது. என்ன பண்ணணும்? கீழே போடணும். கீழே போடணும். கீழே வெரி குட். லெட்ஸ் ஆல் கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் சிந்தியா. அவள் என்ன சொன்னா திருப்பி சொல்லுங்க. அவன் என்ன சொன்னா திருப்பி சொல்லுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மண்ணுல சொன்ன மாதிரி மண்ணுல தோண்டி டீப்பா என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். டீப்பா டிக் பண்ணி விதை என்ன செய்யணும்? விதை என்ன பண்ணணும்? நட்டு வைக்கணும். நட்டு வைக்கும் போது என்ன செய்யணும்? தூங்குறது யாரு? ஃபர்ஸ்ட் கிரேட்ல படிக்கல, சாப்பிடலாம் தூக்கம் வச்சாங்க. செகண்ட் கிரேட்ல படிக்கல, ஃபிஃப்த் கிரேட்ல ஒண்ணுமே தெரியல. பிளான் சைக்கிளுக்கு ஒரு பிளான் இந்த கிளாஸ் ரொம்ப பாடாப்படுத்துறாங்க பையனால. நம்ம வனிதா வரேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் நம்ம பாட்டுக்கும் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவோம், வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்கூல் அவங்க டே போச்சு, நம்ம கேட்போம். சரியா? செம்ம டேஸ்டா இருக்கு. வனிதா நல்லா இருக்கும். எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு நாள்? புது ஜாப் வேற, ப்ரமோஷன் வேற, எப்படி இருந்துச்சு புது கிளாஸ்? ஒண்ணுமே சரியில்லை. ரொம்ப பசங்க ரொம்ப கலாட்டா பண்றாங்க. என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியவும் இல்லை. என்ன படிச்சுட்டு வந்தாங்க கேட்க முடியாதா? சாப்பிட முடியல. பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க. ஒரு ஒபீடியன்ஸ் இல்லை. செம்ம டேஸ்டான்னு சொல்லுங்க. சரி, சாப்பிடு. நான் உடம்பு உனக்கு இதாக இருக்குது. சரி, கஷ்டப்பட்டு படித்து பாடி நடத்த ஒன்றுமே ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அப்செட்டாக இருக்குது பசங்களை வச்சுட்டு. ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு ஒபீடியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஜென்ரேஷன் பிள்ளைலாம் எப்படி வளர்ந்து வரப்போகிறாங்க ஒன்றுமே தெரியல. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை டீச்சர்ஸ்க்கு, படிக்கணுன்ற ஆர்வம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லை. சின்ன கிளாஸ்லேயே ஒரு சின்ன டாக்டர் தான் எடுத்தேன். பிளான் சைக்கிள் எப்படி அப்படின்ட்டு அது கூட தெரியல. வெளியே தூக்கி போடுறாங்க. ப்ராஜெக்ட் பண்ண வைக்க முடியல. ஸோ ஹார்ட் டு ஹேண்டில் வெரி கிளாஸ் அண்ட் ஸோ ஹார்ட். புரியுது. அப்படியே அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க ரொம்ப டயர்டாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வந்திருக்காங்க. புரியுது வனிதா. என்ன சொல்றது? இந்த சிக்கன் மசாலா ஏதாவது இல்லை. இது சாப்பிடுவாங்க. இது சமையலுக்கு இது பார்க்குற மசாலா மசாலா இருந்து. சரி, ஐ திங்க் நம்ம வந்ததுல இருந்து நிறைய புலம்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். It's because of the day, what you went through in the day. I understand that you truly, when you're going through a challenging situation at your classroom because of the kids. So because of the challenging situation at your job and with the students and because of their rebellious behavior. And also it's only natural for you to think why you have to go through such a challenging situation, even though you believe that this job is from the Lord and it's a blessing from the Lord, right? But I strongly believe that if God has put you in that position, in that job, and it's all His students, He truly has a plan and purpose for you there. And also, we see that in the Bible, in the Word of God, that God truly loves children, dearly loves them. And He doesn't have just plan and purpose for us. It doesn't matter how the child is behaving, how the students are behaving. He also has a plan and purpose for each and every one of them too. So that's why I strongly believe that He has put you there so He can use you to mold those children, to mold and transform their lives using you in their lives, right? Because we only see how rebellious they are. We only saw a student, Jenny, who was continuously crying, right? But we don't know what she is going through deep inside of her, why her behavior has changed that way.
maybe she is lacking love from the family or the people around her. She might be feeling lonely, or she might be, thinking there is nobody to support her or for her to speak with. And also we saw few of the students, Anisha and Kavita, instead of paying attention to you, they were paying attention in the social media, doing TikToks and videos and all that. And I strongly believe that they are doing that because, again, it's a lack of love, and they're looking for a validation of their lives in this fake internet world, right? Because they're not getting it in the true world with the real people around them. So instead of just looking at how rebellious they are and how disobedient they are in the class and how uncontrollable they are, I feel that God wants to use you to transform their life. So, and also we see in Luke chapter 6 verse 47 to 49, as we have been hearing in the TPTC Women's Conference to Sister Jemima, her message, we see that Jesus is talking about a person, right, whoever is listening to his or hearing to his word, and not just that, who is also doing his word, right? He says such a person is like a man who's digging deep, laying a strong foundation on a rock, right? And when he builds a house on such a strong foundation, it doesn't matter what kind of storm or how much pressure arises or what kind of wind blows, that house never shakes. And that's why I think that at this time, rather than getting frustrated, rather than murmuring or complaining or stressing out about the situation, I strongly encourage you to go to him, lay in his feet, fast and pray, seek his word, go deeper into his word, and try to practice his word, right? And when you do that, he will give you. And also today in the Women's Conference, we heard a wonderful and a powerful testimony from Sister Rekha. And she used a beautiful line, which I want to use it here too. Partner with the Holy Spirit. When we do that, he will guide you, he will lead you, and he will give you his wisdom, his knowledge, and the peace. So you won't be so much disturbed like you are right now. He will give you his peace, and he will give you his patience, and he will above all strengthen you to handle the situation the right way, in the way that he wants you to handle, right? So I encourage you to do that. So go to him, dig deeper into him, and yield yourself to the Holy Spirit, so he shall guide you in your everyday, where you think it is a battle, he's going to guide you and lead you and turn the situation for good and for his glory. Yes, ma'am, surely. Marina Pandra, I will go to the Holy Spirit, I will go according to his guidelines, and I will go deeper so that I will be really useful vessel in his hand. Thank you, Ramya. Thank you, Richard. Thank you. See you all tomorrow. So, Vanita, before we disperse, why don't we just hold hands together and pray for the students, because this is a situation. Let him not only help you to lay a strong foundation in him, our Lord Jesus Christ, but let him use you to help them also to lay a strong foundation in Christ, and let them see him in you, through you, and let them see him in you. Let's all pray together. We thank you, Lord. We thank you for you allowed us all to gather together today, O Master. As we heard, and we have heard in your word and read in your word, help us not only the hearers of your word, O Master, but help us to be the doers of your word. Help us to come to you rather than murmuring instead of murmuring or complaining. As a child of God, help us to always come to you and help us to lay all our burdens unto your feet, and help us to hear your voice, and help us to practice your word and execute your word in our everyday storms, battles, and with whatever challenging situations that we are in, our Master. And use us to bring glory to your name, and use us as how you want us to use us to bring transformation into the lives of others, our Master, for your glory. In Jesus' name we pray. Amen. Thank you. இப்போ நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. இப்போ நானாவே நான் உங்களுக்கு வாசிட்டு கொடுக்குறேன். நீங்க வந்து நல்லா
அவன் மைக் எடுத்துக்கோ. சரி, நீங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க. கொஞ்சம் நல்லாவே வாட்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்க வந்து எல்லாம் காம் டவுன் ஆகிக்கிறீங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். சரியா? இது நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான். நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க இப்படி வாங்க, இந்த பக்கம் இப்படி வாங்க, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். வாங்க எல்லாரும். கமன் கேர்ள்ஸ். You need a bag, you need a tissue paper, and what do you need for a plant to grow? You need water, right? You can have the water, get the water bottle. Then put tissue paper to go, bag to go. If you don't have a bag, just share, okay? Okay. Seed எடுத்துக்கோங்க. seed வச்சுக்கோங்க. You're going to germinate the seed, okay? You're also quiet, so obedient now. You're listening, you're like focusing on a lot of things. I'll give a little water, just you can get the tissue. Show me tissue paper. Yes. This is a small experiment which will tell you about the germination of seed and how the plant grows. Okay? You can put it in the cover, and at the end of the class, we can put it on the window so that what does it get through the window? What does it get through the window? Get some sunlight, right? So this shows that we need some soil. We don't have soil, so we are using tissue paper. We need water, we need sunlight, and all the necessary environment for a plant to grow. So this is the same way as we said. We have to go deeper. So you were also some time back you were not listening or obedient, doing all your own stuff, all that, right? But now you're so good and so nice listening, and then this is how we learn a lot of things. When you listen to the word of God, you never listened to me, right? When I gave you this, you threw all your stuff away, and you did not. This is the same way how we throw God's word away, and we just hear it, you repeat from me, but you never used it. You just threw it away. So that will not benefit you in any way. So இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க listen பண்ணிக்கிறீங்க, you listen to me, and then you are working for it. You are going to do this, right? You have done something now. You will see the fruit of this. When we put it on the windowsill, you will get some sunlight, and after like maybe a week or two, what will you see? You will see some roots, and you will see some. So that's how we can give our best when we listen to the word of God. You listen to me, like that's how. And the seed, you receive it, you receive the word of God, you have it with you, and then you nurture it, right? When you give all your needed things, okay? So this is how the Holy Spirit will help us, okay? So and then you will really be fruitful, you will grow in the Lord, okay? So when you say dig deeper, you also have to listen so that you go inside. You get a lot of things in your brain, like even for the worldly things or also for your like lessons like this or also and also spiritual growth. You get only through listening and going deeper and putting everything deep in your brains and in your heart. Okay? Thank you. Thank you, girls. Thank you so much. Thank you, everyone.